सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करं। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। वन्दकारो वै ऋकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् पुरुरित्यभिधीयते। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्री गुरुभ्यो नमः। हरिः ॐ। நம்ம டைரக்டா வந்து 25 வேஷஹானத ஸ்வாத்மதர்ஷனம் ஈஷதர்ஷனம் ஸ்வாத்மரூபதः आत्मसंस्थिति स्वात्मदर्शनम् आत्मनिर्भयादात्मनिष्ठता ज्ञानवर्जिता ज्ञानहीनचित् ज्ञानमस्ति किं ज्ञातुमन्तरम्। किं स्वरूपमेत्यात्मदर्शने अव्यया भवा पूर्णचित् सुखम्। இன்னைக்கு வந்து இது முடிஞ்சிடும். முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபுல்லா படிக்கலான்னு டைரக்டா இதை படிச்சேன். என்னது ஆரம்பத்துலேருந்து 5 நிமிஷம் படிச்சா அவ்வளோ அருமையா இருக்கு. அதுவும் நம்ம என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா நம்ம அர்த்தம் தெரிஞ்சு படிக்கிறோம். டியூனுக்காக அது பேசிக் லெவல். அது என்னோட நல்லா டியூன் பாடுறவா, இன்னும் பாட்டு சங்கீதம் தெரிஞ்சவா இன்னும் நல்லா பாடுவா, இன்னும் அருமையா ரசிக்கலாம். என்ன அதனால நம்ம வந்து வா சூப்பரா இருக்கு அப்படின்னா பாட்டை ரசிக்கிறதோட சேர்ந்து அர்த்தத்தோட அதை ரசிச்சோமே ஆனால் அதுதான் உண்மையான விஷயம். சரியா? ஓகே. அதனால நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா உபதேச சாரத்தை வந்து நல்லபடியா முடிச்சுட்டு ரமணருக்கு இந்த பரம்பரைக்கு பூஜையாக முழுசா ஒரு வாட்டி படிக்கலாம். சரியா? சரி. அப்போ இது ரொம்ப பெரிய ஐ ஓப்பனர். இது ஏன்னா இந்த ஜெனரேஷன்ல வேதாந்தம் அப்படின்னு ரொம்ப விஷயமா ரொம்ப ஃபேமஸா வந்து நிறைய புக்கில் வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல போனது வந்து பல ஆர்கனைசேஷன் உண்டு. அதுல வந்து ரமணருடைய விஷயம் வந்து அவ்வளோ வெளி வந்தது வந்து ரொம்ப பெரிய விஷயம். ரொம்ப சகஜமா நம்ம கேள்விப்பட்டிருப்போம். எல்லா விஷயத்தோட ரமண மகரிஷிங்கிறது ரொம்ப ஈஸியா கேள்விப்பட்டிருப்போம். அண்ட் அங்க இருக்கிறவா பிராக்டிஸ் பண்ற விஷயம்லாம் நமக்கு ஆச்சரியபூர்வகமா இருக்கும். அப்பா எப்படியெல்லாம் பண்றாளே அப்படியெல்லாம் பண்றாளே அப்படின்னு. ஆனா நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா அவளெல்லாம் அப்படியே கம்பேர் பண்ணல. பட் ப்ராபப்ளி அவளுக்கும் மிஸ்ஸிங்கா இருக்கக்கூடிய விஷயத்த நாம ரமணனுடைய பகவானுடைய டோட்டல் டீச்சிங்கை நம்ம வந்து கையில எடுத்துட்டோம். அண்ட் என்ன
இங்க வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, பகவான் ரமண மகரிஷியோட டீச்சிங் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல், கொஞ்சம் கூட அப்படி இப்படி இல்லாம டைரக்டா வந்து எப்படி இருக்கிறது, அது டைரக்டா வந்து நம்மளுடைய வேதாந்த சாஸ்திரத்துக்கு சார்ந்து இருக்கிறது, டைரக்டா அலைன்டு, எங்கேயுமே கொஞ்சம் கூட கான்ட்ரடிக்ஷன் இல்லை. அப்போ அவள அப்படி பண்றாளே எப்படி பண்றாளே அப்படின்னு நினைச்சு பார்த்தோம்னா பேசிக்கலி உபதேச சாரம் படிக்காதவா, ஆனா ரமணரை வந்து பகவானா வழிபடுறவாதான் அந்த மாதிரி மிஸ்கன்செப்ஷன்ல இருக்க முடியும்னு கண்டுபிடிக்கிறோம். நம்ம என்ன மிஸ்கன்செப்ஷன்? அப்படியே இன்னுமே பண்ணாம, இன்ஃபேக்ட் வந்து விபூதியெல்லாம் எட்டக்கூடாது, ஒன்றும் பண்ணக்கூடாது. நான் யார், நான் யாருன்னு ஒரே தியானத்துல எப்பவுமே இருக்கணும். நான் யார், நான் யாருன்னு முழுமையா தியானத்துல இருந்தோம்னா என்ன தெரியுமா வரும்? ஊவாமை, நீ ஒரு லூசுரா அப்படின்னு மனசுல இருந்து ஒரு வாய்ஸ் வரும். இப்படி இருக்க நீ, இப்படிலாம் வரும். அப்போ ஞானத்திற்கு முன்பு அந்த மாதிரி பயிற்சியில் ஈடுபடுவது பிரயோஜனப்படாது, இன்ஃபேக்ட் அதிகமாக கஷ்டத்தை கொடுக்கும். அப்போ நான் யாருங்கிற தியானமானது நிதித்தியாசனம்னு படிச்சோம். அது எப்ப பண்ண முடியும்? சிரவண மனனம் நீண்ட காலம் ஒரு குரு இடத்தில் சிஸ்டமேட்டிக்கா இந்த படிப்பை படிச்சு ஒரு அர்த்தமா புரிஞ்சுண்டு ஏன் எதுக்கு எப்ப சொல்லப்படுறதுங்கிறது தெளிவான அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலொழிய அப்படிப்பட்ட தியானத்தில் ஈடுபடக்கூடாது, பட முடியாது. அப்படி கஷ்டப்பட்டு பண்ணினோமே ஆனாலும் என்ன ஆகும்? உடம்பு மனசுங்கிற ஐடியாலஜி, அந்த ஐடென்டிபிகேஷனோட தான் நம்ம வந்து நான் யாருன்னு வேணா வந்து மைண்டை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம், டைவர்ட் பண்ணிட்டு, அவ்வளவுதானே தவிர அதை விட அதிகமான பிரயோஜனம் அங்க இருக்க முடியாது. இதை நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா டக்குன்னு நமக்கு யாராவது போன் பண்ணுவா, நம்ம சொல்லுவோம் உபதேச சாரம் படிச்சுட்டோம், அப்படியா, அப்ப இதெல்லாம் இருக்குமே அவளுடைய கருத்து எடுத்து சொல்லிட்டான்னா நமக்கு என்ன ஆகும்? கன்ஃபியூஸ் ஆயிடும். இவர் இதை சொல்லவே இல்லையே, அவருக்கு தெரியலையா சரியா? அப்போ இங்க சொல்றது வந்து பரம்பரையா வந்து சொல்லிட்டு இருக்கிற விஷயம், புரியுறதா? அதனால இங்க சொல்லப்பட்ட கருத்து வந்து பர்சனல் கருத்து கிடையாது, இது பரம்பராவுடைய விஷயம். அதுல நீங்க ஊர்ஜிதமா இருக்கணும், கிளாரிட்டியோட இருக்கணும். வெரிஃபை பண்றதுக்கு உங்களுடைய பர்சனல் கிளாரிபிகேஷனுக்கு உங்களுக்கு அனுமதி உண்டு. ஆனா என்ன, எதுக்காகது? நாம கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கிறது, புரியுறதா? அப்போ டைரக்டா என்ன சொல்றாரு? வேதத்துடைய சாரமாக இருக்கக்கூடிய மகா வாக்கிய உபதேசத்தை பார்த்தோம். இந்த மகா வாக்கிய உபதேசம் அப்படின்னாலே அது வந்து ஒரு மந்திரம், ஓம் நமோ நாராயணாய அப்படின்னு கேட்ட உடனே அதை திருப்பி திருப்பி உச்சரணம் பண்றது, அது ஒரு விதமான உபதேசம். இங்க உபதேசம் என்ன பண்றது? துவம்பதம் தத்பதம் தது துவம் அசி, இதுதான் மகா வாக்கியம். அப்ப துவம்பதம்னா என்ன, தத்பதம்னா என்ன, அசிபதம்னா என்ன அப்படிங்கிற அறிவு நமக்கு கேட்கும் போதே அதை விசாரம் பண்றோம். தது துவம் அசி அப்படின்னா அதுக்கு முன்னாடி துவம்பதம்னா என்ன, தத்பதம்னா என்ன அப்படின்னு தீர விசாரம் பண்ணிருக்கணும். கரெக்டா? அப்படி அகம் பிரம்ம அஸ்மி அப்படிங்கிறது புரியவர். அப்ப எது தத்பதம்? இந்த பரமாத்மா ஜெகத் காரணம் தத்பதம். துவம்பதம் என்னது? இந்த பஞ்சகோஷ விலக்ஷண அவஸ்தாத்ரய சாட்சி சச்சிதானந்த ஆத்மா அகம். அந்த ஆத்மா எது ஷரீராதிகள் மனசுக்கு வேறான சைத்தன்ய தத்துவமாக இருக்கிறதோ அந்த ஜீவாத்மா, எந்த பரமாத்மா எல்லாவற்றுக்கும் சத்தாக விளங்கி கொண்டிருக்கிற, இருப்பாக எக்ஸிஸ்டன்ஸாக விளங்கி கொண்டிருக்கிற அந்த பிரம்மவஸ்து பரமாத்மா ஒன்றாக தான் இருக்கிறது. புரியுறதா? ரெண்டுத்தையும் ஒண்ணு படுத்துறது இல்ல, ஆல்ரெடி ஒன்னா இருக்கிறத வந்து ரெகக்னைஸ் பண்ண சொல்றது. எப்படி? த்ரூ சாஸ்திர விசாரம், ஒரு உபதேச விசாரம், வேத வாக்கிய சிரவண மனனத்தினால். ரொம்ப சிம்பிள். அப்ப எப்படி ஒன்றாகும் அப்படின்னா பாக தியாக லட்சணம். அப்போ மகா வாக்கிய விசாரம் அதற்குன்னு ஸ்பெசிபிக்கா வந்து கிரந்தம் இருக்கிறது. இப்போ வாக்கிய விருத்தின்னு ஆதிசங்கரர் பண்ணியிருக்கார். நம்ம கொஞ்சம் கொரோனாலாம் அப்ப பயம்லாம் நிம்மதியா போயிட்டு அப்பாடா இனிமே நிம்மதியா கிளாஸுக்கு போலான்னு எல்லாம் வந்திருக்கோம். இன்னும் கொஞ்சம் இன்னொரு படி கொஞ்ச நேரம் நமக்கு வந்து
ரெகுலரா கிளாஸ் கேட்டோமே ஆனால் நேச்சுரலா நமக்கு என்ன எலிஜிபிலிட்டி நம்ம கெயின் பண்ணுவோம், டைரக்டா மகா வாக்கிய விசாரத்துக்கு கெயின் பண்ணுவோம். ஓ இப்ப இல்லையா, இப்ப இல்லையா, இல்ல ஆல்ரெடி இருக்கு. ஏன் விவேக சூடாமணியில பார்த்துட்டோம், கரெக்டா உபதேச சாரத்துல ஒரு மாதிரி பார்த்தோம். எங்கெல்லாம் நாம பல இடத்துல படிச்சுட்டு இருக்கோமோ அங்க ஒரு விதமான விசாரத்தை மகா வாக்கிய விசாரத்தை பார்த்துட்டு இருக்கோம். இதுக்குன்னு ஸ்பெசிபிக்கா போக்கஸ்டா படிக்கக்கூடிய விஷயம் வந்து அப்படிப்பட்ட கிரந்தம் வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஃபியூச்சர்ல. சரியா? அப்போ அப்படி அந்த மகா வாக்கிய விசாரம் எது தொம்பதம் எது தத்பதம் அப்படிங்கிற விஷயத்த வந்து சூப்பரா அது வந்து நமக்கு கூட்டின்னு போய் சொல்லி கொடுக்கிறது. சரியா? அப்போ இங்க சொல்லப்படுறது வந்து பாகத்தியாக லட்சணம். என்னது? நேச்சுரலா நம்ம பாகத்தியாகம் பண்ணிட்டு இருக்கோம். வாழைப்பழம் கொடுத்தா என்ன பண்ணுவ? வாழைப்பழம் சாப்பிடு. என்ன சாப்பிட்ட? வாழைப்பழம் சாப்பிட்ட. வாழைப்பழம் சாப்பிட்டியா? எப்படி சாப்பிட்ட? எப்படி சாப்பிட்ட? வாழைப்பழம் கொடுத்த உடனே மாடு மாதிரி லபக்குன்னு ஃபுல்லா வாயில போட்டுக்கல. என்ன பண்ணோம்? தோலியை விரிச்சோம். அது வந்து சாப்பிடும் போதே வாழைப்பழத்தை டேஸ்ட் அனுபவிப்போம். அதுக்கு முன்னாடி அந்த தோலி உரிக்கிறது இருக்குல்ல, தட் இஸ் அ ஜாய். யாரா என்ஜாய் பண்ணிருக்கேன்னு தெரியல. அப்படி கையில கொடுத்து அந்த தோலியை உரிக்கிறது இருக்குல்ல, the few moments before I really have that beautiful பழம், ஆஹா, அப்படி உரிக்கிறதே ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். யாரா என்ஜாய் பண்ணிருக்கேன்னு தெரியல. கொடுத்தோன்னு போட்டோம் அப்படி இல்ல. ஒரு சாப்பிடும் போது, சாப்பிட திங்க் பண்ணும் போது, அது கையில கிடைக்கும் போது, உபனிஷத் சொல்றது மோதம், பிரியம், மோதம், பிரமோதம் சொல்றது. அனுபவிக்கலாம். ஹாப்பின் ஜாயோடைய கிரேடேஷன் புரியுதா? என்ன பண்றோம்? வாழைப்பழ தோலிய விரிச்சு போட்டுட்டு அப்புறம் என்ன பண்றோம்? வாழைப்பழத்தை சாப்பிடுறோம். சில பேர் என்ன சீரியஸா என்ன பண்ணுவோம்னா, ரொம்ப சீரியஸா அதாவது திங்க் பண்ணிட்டு இருப்போம், தோலியை உரிச்சுட்டு வாழைப்பழத்தை போட்டுட்டு அது குப்பையில போட்டு என்னது புரியுதா? இப்படி ஆப்போசிட்டா பண்ணு. அதே மாதிரி மாம்பழம் என்ன பண்றோம்? மாம்பழத்தை சாப்பிட்டுட்டு கொட்டையை கடிச்சு இது பண்ண ட்ரை பண்ணல, கொட்டையை போட்டுரும். புரியுதா? இது எல்லாமே இது வந்து அப்ப மகா வாக்கிய விசாரம்னா வாழைப்பழம் சாப்பிடுற மாதிரி அப்படி நமக்கு தகுதி இருந்ததுன்னா அது அப்படிதான். ஆனா வாழைப்பழம் சாப்பிடுற மாதிரினாக்க எதை எடுத்துக்கணும், எதை நீக்கிறோம். அப்போ இந்த நான் அப்படின்னு அயம் அப்படிங்கிற விஷயத்திற்கு ஷரீர திரயமும் இருக்கிறது. இந்த ஷரீர திரயத்தை சைத்தன்யம் சேத்தனமாக விளங்கி வைக்கின்ற சைத்தன்ய வஸ்துவும் இருக்கிறது. அப்போ தோலிய எப்படி நீக்கிறோமோ, பழத்தை அணுகிறோமோ, அதே போல ஷரீர திரயத்தை இன்டெலக்சுவலா நகர்த்தி வச்சுட்டு அகம் பதம் துவம் பதம் ஆத்ம சைத்தன்யம். அதே போல சர்வ சிருஷ்டி எல்லாமாகவும் இருக்கின்ற ஈஸ்வரன், அந்த விஸ்வரூபம், ஈஸ்வரனுடைய குணாதிசயங்கள், சர்வஜத்வம், சர்வ வித்து இதெல்லாம் இருக்கிறது இல்லையா? இது எல்லாவற்றையும் இன்டெலக்சுவலாக நீக்கிவிட்டு என்ன ஈஸ்வரன் யாரு, என்ன ஸ்வரூபம்? சத்ஸ்வரூபம். இதுவும் சத்து சித்து, அதுவும் சத்து சித்து. அப்போ இது அதுன்னு எதுக்கு சொல்றோம்? நாம் இது வேற அது வேறன்னு வச்சுட்டு இருக்கிறதுனால டெம்பரரியா காம்ப்ரமைஸ் பண்ணி இது அதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணி, இங்க பாரு இது அதுன்னு சொல்ல வேண்டாம், ஒண்ணுதான் இருக்கிறது, அதுதான் நீ. இது பேரு மகா வாக்கியம். இத பல கோணத்துல நம்ம பார்த்துட்டு கடைசியா என்ன பார்த்தோம்னா, ஞான வர்ஜிதாக ஞானஹீனசித்து ஞானமஸ்திகிம் ஞானமுத்தரம். அப்போ சைத்தன்யத்தை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது என்ன பண்றாரு அப்படின்னா, என்ன நாலேஜ் நாலேஜ் நாலேஜ்னு சொல்றோம். அப்ப எது சைத்தன்யம், என்னுடைய உண்மையான ஸ்வரூபம் என்ன, எது இன்டெலக்டையும் இன்டெலக்டுக்கு எது சாட்சி சைத்தன்யமாக விளங்குகிறதோ அதுதான் நான், அதுதான் என்னுடைய நேச்சர். ஞானம் தான் மோட்சம், ஞான ஸ்வரூபம் தான் அப்படின்னா நாலேஜ் நானும் நினைச்சுட்டு கூடாது. நாலேஜ்னா என்ன? நாலேஜ் எங்க ஏற்படும்? நாலேஜ் எங்க ஏற்படும்? புத்தியில ஏற்படும். நாலேஜ்னு சொல்லிட்டாலே அது இன்டெலக்ட குறிப்பிட்டிருக்கிறது. அப்போ இன்டெலக்ட் ஆத்மாவா அனாத்மாவா? இன்டெலக்ட் ஜடமா சேத்தனமா? ஜடம் வச்சுக்கலாமா, சேத்தனமா வச்சுக்கலாமா? நல்ல நல்ல உறக்க சொல்லணும். இன்டெலக்ட் என்னது? ஜட மாத்திரம், ஜடமே, வேற கிடையாது. அப்போ நாலேஜ் இன்டெலக்ட்ல ஆகிறது, நாலேஜ் தான் மோட்சம் அப்படின்னா இன்டெலக்ட்
மோட்சம் ஆயிடும், அனாத்மா விஷயம் ஆயிடும். அப்போ எது அறிவு எனக்கு புரியுறது அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க அடைந்த அறிவை நீங்கள் ரிப்போர்ட் பண்றீங்க. எனக்கு புரியல அப்படின்னா அறிவு அடைய முடியாதத ரிப்போர்ட் பண்றோம். அப்போ அறிவு இன்டெலெக்ட்ல இருக்கக்கூடிய நாலேஜும் இக்னரன்ஸையும் ரெண்டத்தையும் எந்த விதமான பிளவில்லாமல், எந்த விதமான மாறுதல் இல்லாமல் பிரகாசிக்கின்ற வைக்கின்ற அந்த பிரின்சிபிள் அவேர்னஸ் ஆஃப் நாலேஜ், அவேர்னஸ் ஆஃப் இக்னரன்ஸ், அந்த அவேர்னஸ் தத்துவம், உணர்வு தத்துவம், சைத்தன்ய தத்துவம் அகம். புரியுறதா? அதனால என்ன சொல்றாரு? சைத்தன்யம்ங்கிறது அறிவுக்கும் அறிவில்லாததற்கும் அப்பாற்பட்டது. இது அறிவில்லாதது அறியாமை, அறிவுக்கும் அறியாமைக்கும் அப்பாற்பட்டது. ஏன்னா அறிவு சாமான்யமாக அறிவு அப்படின்னு சொன்னாது புத்திக்குட்பட்ட விஷயம், அறியாமை சொன்னாது புத்திக்குட்பட்ட விஷயம். சோ பஞ்சகோஷ விலக்ஷணா விஞ்ஞானமய கோஷ அப்படி விலக்ஷணா. எந்த விட்னஸ் பிரின்சிபலோ சிது ஞானவர்ஜிதா ஞானஹீன சித், அந்த சைத்தன்ய வஸ்து கான்சியஸ்னஸ் அகம். அப்பனா என்ன அர்த்தம் இங்க? எப்படி பாரமார்த்திக சத்தியம் புரியுறதா? எது எது சைத்தன்ய வஸ்து, எது வியாபகாரிக்கத்துக்கு அப்பாற்பட்டதாக இருக்கிறதோ அல்லது எல்லா விதமான வியாபகாரிக்கத்திலிருந்து சுதந்திரமாக இருக்கிறதோ, புரியுறதா? அது பாரமார்த்திகம். புரியுறதா? அப்போ நாலேஜ், அறியாமை, இக்னரன்ஸ் எல்லாமே வியாபகாரிகம். சைத்தன்யம் சச்சிதானந்தம் என்னுடைய நேச்சர் எப்படி? பாரமார்த்திகம். பாரமார்த்திகம்னா என்ன? எது நித்தியமோ, எது சுதந்திரமோ, எது பூரணமோ, எது அசங்கமோ, இந்த வார்த்தையெல்லாம் நமக்கு நன்னா படிச்சிருப்போம் இந்த நேரம். எது இண்டிபெண்டோ, காலத்ரய அதீதம், காலத்துக்கும் தேசத்திற்கும் அப்பாற்பட்ட விஷயம், நாட் கன்ஃபைன்ட் டு தேசா அண்ட் காலா, நாட் லிமிட்டட் டு டைம் அண்ட் ஸ்பேஸ். அப்படிப்பட்ட விஷயமானது என்னது? அப்படிப்பட்ட விஷயமானது என்னுடைய ஸ்வரூபம், என்னுடைய நேச்சர், பாரமார்த்திக சத்தியம். அப்படி கான்சியஸ்னஸ். ஞாத்தும் அந்தரம் அஸ்தி கிம் ஞானம். அப்போ இந்த எல்லா விதமான அறியாமையையும் அறிவையும் ஒரே விதமாக மாறாமல் எல்லா காலத்திலும் இருந்து கொண்டு ஒளிர் செய்கின்ற அந்த பிளவுபடாத அந்த ஞானமானது அது சைத்தன்யம். அந்த ஞானம் அகம். ஞானம் அஸ்திக்கும் ஞானம் அந்தரம். இது பிளவுபடாத, அந்தரம்னா டிவிஷன்லெஸ். அப்போ என்ன படிச்சோம் ஞாபகம் இருக்கா? கேட்டேனா? இந்த கிளாஸ்ல கேட்டேனா? அதுக்கு முன்னாடி கிளாஸ்ல கேட்டேன், இந்த கிளாஸ் தான் கேட்டேன். சஜாத்திய விஜாத்திய. எக்ஸலண்ட், தேங்க்யூ ஞாபகப்படுத்தினதுக்கு. போன கிளாஸ்ல கேட்டேன், இந்த வாட்டி சொல்லிட்டேன். ஸ்வகத பேத ரஹிதம். அனந்தரம் அப்படின்னா, அந்தரம் அப்படின்னா இப்படிப்பட்ட டிவிஷன் இல்லாத, பேதமற்ற, புரியுறதா? இப்படிப்பட்ட பிளவற்ற சஜாத்திய விஜாத்திய ஸ்வகத. அதற்குள் ஒரு உறுப்பு கிடையாது, பார்ட்ஸ் கிடையாது. அது மாதிரியே இன்னொன்னு கிடையாது, இதற்கு வேறாக இன்னொரு விஷயம் கிடையாது. அப்ப என்ன அர்த்தம்? இருக்கிறது இந்த ஒரு வஸ்து தான். அப்படிப்பட்ட சைத்தன்ய வஸ்து நீ, அதுதான் சைத்தன்யம் அப்படின்னு சொல்றார். அப்ப என்ன பண்ணார் இத்தனை நேரம்? பூஜையை பத்தி சொன்னார், ஜபத்தை பத்தி சொன்னார், தியானத்தை பத்தி சொன்னார். இதுக்கெல்லாம் இந்திரிய மன கட்டுப்பாடு, யோகம், பிராணாயாமத்தை பத்தி சொன்னார். அப்புறம் கடைசியா என்ன சொன்னார்? சமாதி பத்தி சொன்னார். அஞ்சாவது அப்புறம் ஞானம், போதஹா, அது சொன்னார். அந்த ஞான விசாரமும் முடிந்தது. அதுக்கப்புறம் என்ன? இப்படி எல்லாம் உட்காத்தி வச்சு சொல்றேலே, என்னதான் பலன் எங்களுக்கு? அட்லீஸ்ட் அங்க 108 சுத்தினா பலன் இருக்கு, இந்த பக்கம் சுத்தினா பலன் இருக்கு, ஆறுத்தையும் சேர்த்து சுத்தினா பலனோ பலன். அதெல்லாம் பண்ணாம எங்களை பாட்டுக்கு இங்க உட்காத்தி வச்சிருக்கேலே, என்ன பலன்? கிம் ஸ்வரூபமே ஞான தர்ஷனே அவ்யயா பவா பூர்ணசித் சுகம். அப்படின்னா என்ன? அப்போ ஞான பலனை சொல்றாருங்க. கிம் ஸ்வரூபம்,
நீ சமய வாழ்க்கையில, ரிலிஜியஸ் வாழ்க்கையில நாம் எல்லாம் பலதாக எல்லாரையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டுண்டு பகவான் மேல பக்திய அப்படியே பொழிய முடியும், அப்படியே எல்லாம் பண்ண முடியும். ஆனா இது எல்லாத்தோட மேலான விஷயமாக எது இருக்கிறது? இது எல்லாத்தோடைய சுப்பீரியராக என்ன இருக்கிறது அப்படின்னா, ஹையஸ்ட் பக்தி எது தெரியுமா? ஹையஸ்ட் பக்தி எது? யோசிக்கலாமா? ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் பக்தி எது? சரி, அது ஞானம்னா பக்தி. ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் பக்தி எது? ஆத்ம ஞானம். ஆத்ம ஞானம் எங்க கிடைக்கும்? ரொம்ப சிம்பிள். ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் பக்தி இப்படி உட்கார்ந்து கிளாஸ் கேட்கறது. ஏன் அந்த கிளாஸ் கேட்கறதுல என்ன இருக்கு? நீங்க என்ன சொல்றீங்களோ அது ஆத்ம ஞானம் சொல்றீங்களோ, நானும் பகவான ஒண்ணுன்னு சொல்றீங்களோ, அதை கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். அப்ப பகவான ஆராதிக்க கூடிய ஹையஸ்ட் விஷயம் என்ன? சாஸ்திர சிரவணம். கிளாஸ கேட்டு நோட்ஸ் எழுதி வெளியில பாக்குறதுக்கு என்னது இந்த வயசுல ஏதோ உட்காந்து எழுதிட்டு இருக்கிறது இந்த பாட்டி, நோட்ஸ் எழுதிட்டு இருக்கிறத இப்ப போய் இதெல்லாம் படிச்சே முடிக்கலையா இந்த பாட்டி, ஐய அப்படிலாம் சொல்லுவாவா? நிஜமாவே இப்போ ஒரு அர்த்தமும் எழுதி புரிஞ்சுண்டு, ஏன்னா அந்த வார்த்தை எப்படி இருக்கிறது? பிரமாணமாக இருக்கிறது. ஒரு சப்தமும் பிரமாணம். முக்கியமாக மகா வாக்கியத்துல இருக்கக்கூடிய விசாரம், அதோடைய சப்தங்கள், அதோடைய உபதேசம், அதற்கு கனெக்டடான மந்திரங்கள், அதற்கு கனெக்டடான ஸ்லோகம் எப்படி இருக்கிறது? பிரமாணமாக இருக்கிறது. சோர்ஸ் ஆஃப் நாலேஜாக இருக்கிறது. பகவான் அப்படி கையெடுத்து கும்பிட்டு, என்ன காப்பாத்து, நீ ஏன் என்ன இப்படி பண்ணிட்ட, எனக்கு இது வர வச்சல்ல, உன்னை என்ன பண்றேன் பார். இதெல்லாம் டோட்டல் எக்ஸ்பிரஷன் ஆஃப் அஜ்ஞானா. அப்போ அந்த பகவானை தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் மகா வாக்கிய விசாரம் கிளாஸ கேட்டோம்னா பகவான் என்ன பண்ணுவார்? சந்தோஷமா இருப்பா. அப்பாடா, ஒத்தனாவது அந்த ஹால்குள்ள போனான்டா இன்னைக்கு. 6 பேரு சேர்ந்து நினைச்சுப்பா. அப்படி யாரு 6 பேரு? இங்க 6 பேர் 6 சன்னதின்னு வச்சு பண்ணிட்டு இருக்கோம்ல, அதுக்காக சொல்றேன். புரியுறதா? அதனால கிம் ஸ்வரூப கிம் ஸ்வரூபம் இது. அப்போ என்னுடைய ஸ்வரூபம் என்ன, பகவானுடைய ஸ்வரூபம் என்னன்னு இந்த விசாரம், இந்த என்கொயரினால உட்கார்ந்து முட்டி வலிக்க, சேர்ல உட்கார்ந்தா முட்டி வலிக்காதுன்னு நினைக்கிறேன். கீழே உட்கார்ந்தவாள் கொஞ்சம் முட்டி வலிக்க சான்ஸ் இருக்கு. ரொம்ப நேரம் சேர்ல உட்கார்ந்தா இடுப்பு வலிக்கும், ஏதோ ஒண்ணு வலிக்கும். ஆக மட்டும் உட்கார்ந்து பண்ணா இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு என்ன ஞான விசாரம் இப்படி என்கொயரி பண்றதுனால, சாஸ்திர விசாரம் பண்றதுனால, இது ஆத்ம தர்ஷனே, ஆத்மஸ்வரூபம் நான் யாருங்கிற இந்த உண்மையை நான் தெரிஞ்சு கொள்றதுனால், அப்படி தெரிஞ்சால் ஸ்வரூப விசாரத்தினால் எப்படி விசாரம் பண்ணணும்? சிஸ்டமேட்டிக்கா, ஒரு இடத்தில் நீண்ட காலம், for a length, சுவாமிஜி தான் சொல்றாரு, for a length of time, systematic study of Shastra under a Guru. இதுதான் ஒரே சாதனை. இது தவிர வேற வழி கிடையாது. 100 மீட்டர்ஸ் ரேஸ் ஞாபகம் இருக்கா? போன கிளாஸ் என்ன பண்ணணும்? அவரு ஓடிண்டே இருக்கணும். அது ஒருதான் வழி. அப்படி பண்ணினோம்னா சாஸ்திர ஞானம் நமக்கு ஆத்ம தர்ஷனஹா பவதி, ஞான பிராப்தி. அப்ப அந்த ஆத்ம தர்ஷனத்தினால என்ன? ஆத்ம தர்ஷனே சதி என்ன கிடைக்கிறது? வாட் இஸ் இன் ஃபார் மீ? எனக்கு என்ன பிரயோஜனம்? நான் உங்கள்கிட்ட சிம் கார்டு வாங்குறதுனால, உங்கள்கிட்ட நான் லோன் போடுறதுனால, உங்கள்கிட்ட நான் இன்சூரன்ஸ் எடுக்கிறதுனால எனக்கு என்ன பெனிஃபிட், என்ன தருவேன்? இவ்வளவு மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டா என்ன வரும்? இப்போ வாழ்க்கையே இதுக்காக மியூச்சுவல் ஃபண்ட்ல போடுறோம். எவ்வளவு பேர்ட்ட சண்டை போட்டு இங்க நேர்ல வந்திருக்கோம்னு தெரியல எனக்கு. கண்டிப்பா ஏதாவது இருக்கும். அப்போ இவ்வளவு எல்லாம் கஷ்டப்பட்டு வந்தா என்ன பிரயோஜனம்? சுகம் பவதி. எதுக்காக? சுகத்துக்காக. எப்படி சொல்லிட்டே இருப்போங்க, நான் இங்க வரதுக்கு முன்னாடி அங்க போனேன்னா அங்கேயும் தான் எனக்கு சுகம் கிடைக்கிறது.
எங்க அந்த அங்க நீங்க ஃபில் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எங்க போகணுமோ இங்க வராம அங்க போய் உட்காந்துன அலை வருது கால் கிட்ட வந்துருத்தோ, அதுவும் சுகம் தான். இப்ப இங்க சொல்றக்கூடிய சுகம் என்னது? அபூர்ண சுகம். அபூர்ண சுகம் விட்டுடுவோம். ஆபூர்ண சுகம் அப்படின்னா பூர்ண சுகம், அபூர்ணமற்ற சுகம். அப்பனா என்ன? பூரணம். பூரணம்னா என்னன்னு தெரியுதா? புள்ளைய சதுர்த்திக்கு நல்லா பண்ணினேனே, நல்லா சாப்பிட்டோமே, அந்த பூரணமா? பூரணம், இன்ஃபைனைட். ஒரு காலத்துல வந்து இன்னொரு காலத்துல போகக்கூடிய சுகம் அல்ல. இன்னொன்னு இது எக்ஸ்பீரியன்ஸ் சுகம் அல்ல. இன்ஃபைனைட், அவ்யயஹ அபவஹ, அவ்யயாபவா பூர்ண சுகம். அவ்யய அபவஹ அபூர்ண சுகம். அவ்யயம்னா என்ன? அழிவற்றது, இம்பெரிஷபிள். நீங்க இப்ப பீச்சுக்கு போனேன்னு வச்சுக்கோங்க, 8 மணிக்கு போன் பண்றேன் நான் உங்களுக்கு, நான் இன்னைக்கு பீச்சுக்கு போனேன்னா சூப்பரா இருந்தது. என்ன ஸ்டேட்மெண்ட்? ரொம்ப நல்லா இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ். அப்ப என்ன அர்த்தம்? இப்போ நன்னா இல்லைன்னு அர்த்தம். அப்ப நன்னா இருந்தது புரியுதா? பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கிறது. அப்ப என்ன அர்த்தம்? அந்த சுகம் வந்தது போயிடுது. இம்பெரிஷபிள் என்ன? அழிவற்ற சுகம். எப்பவுமே சுகமா இருக்கலாமா? ஆமா, இருக்கலாம். அபவஹா, அபவஹனா என்ன அர்த்தம்? அபவஹா அப்படின்னா ஆரம்பம். இப்ப சுகம் இல்ல, 10 நிமிஷம் கழிச்சு இதனால சுகம் ஏற்படும் அப்படியும் கிடையாது. ஆனா பூரண சுகம், பிகினிங் எண்ட் அற்ற சுகம். அதனாலதான் அது இன்ஃபைனைட் பூரண சுகம்னு சொல்றோம். புரியுறதா? அது என்ன அந்த மாதிரி சுகம் இருக்கிறது? அவ்யயாபவா பூர்ண சித் சுகம். அந்த சித்து, அந்த சைத்தன்ய வஸ்து, எது ஆத்மான்னு படிச்சோமோ, எது பிரம்மன்னு படித்தோமோ, எது நான் என்னுடைய நேச்சராக இருக்கிறதோ அதுதான் பூர்ண சுகம். அப்போ நான் என்கிட்ட இருக்கிறது ஆத்மன்யேவ ஆத்மனா துஷ்டஹான்னு கீதையில சொல்லியிருக்கு. இப்ப நான் என்னுடைய நேச்சரை அறிவில் உணர்ந்து அதிலேயே நிலைத்து நிற்பது பூர்ண சுகம். வந்து போகக்கூடிய சுகம் அல்ல. புரியுதா? அதுக்கு ஒரு ட்ரெய்லர், ஒரு எக்ஸாம்பிள். எப்படி அலை, நகை இதெல்லாம் எக்ஸாம்பிள் கொடுக்கிறோமோ, சுஷுப்தி அவஸ்தா அல்லது ஆழ்ந்த தூக்கம் இருக்கு இல்லையா, அது பெஸ்ட் எக்ஸாம்பிள், பெஸ்ட் ட்ரெய்லர். எதுக்காக? தூக்கத்தும் போது என்னெல்லாம் உங்கள்கிட்ட கேட்ஜெட்ஸ் இருக்கிறது? ஃபேஸ்புக் இருக்கா, ட்விட்டர் இருக்கா, வாட்ஸ்அப் இருக்கா, மொபைல் இருக்கா, இல்ல உங்களுக்கு பிடிச்ச பாட்டு இருக்கிறதா, இல்ல பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸ் இருக்காளா, பிடிச்ச ரிலேஷன் இருக்கான்னு தெரியல. அப்படி இருந்ததுன்னா பிடிச்ச ரிலேஷன் அப்படிலாம் இருக்காளா? யாராவது தூக்கத்துல யாரெல்லாம் இருக்கா? யாரு இருக்கா? நான் விஷயம் கிடையாதுங்க. நான் 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 சொல்றேன் இல்லையா, இந்த பாடி மைண்ட ஓன பண்ணி நான் அகங்காரத்தை சொல்றேன் இல்லையா, அது கூட கிடையாது. ஆனா எழுந்து என்ன சொல்றோம்? நல்ல நல்ல சூப்பரா நல்லா தூங்கினேன், எந்த கஷ்டமும் எந்த இதுவும் கிடையாது. சோ டீப் ஸ்லீப் வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஏன்? அங்க நான் மட்டும் இருக்கேன். இந்த நான் என்னன்னா ஆத்ம சைத்தன்யம். மனசு, சரீரம், எல்லா விதமான தாட்ஸ், எல்லா விதமான எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இல்லாத நிலையில் அதை விட்னஸ் பண்ற கூடிய தத்துவமாக, அதற்கு சாட்சி தத்துவமாக அகம் அப்படின்னு அங்க ரிப்போர்ட் பண்ண முடியாததுனால எழுந்த பிறகு நான் நல்லா தூங்கினேன். இந்த சுஷுப்தி அவஸ்தாவை மோட்சத்திற்கு உதாரணமாக பிரகதாரண்ய உபனிஷத் கொடுக்கிறது.
புரியுறதா? அப்போ பூர்ண சுகம், ஆதி அந்தமற்ற, அனுபவத்திற்கு அப்பாற்பட்ட, எது என்னுடைய தன்மையோ, எது என்னுடைய ஸ்வரூபமோ, மை வெரி நேச்சர் ஆனந்த ஸ்வரூபா. அப்போ தத்துவபோதம் ஞாபகம் இருக்கா? மோட்சம்னா என்ன? ரெண்டாவது என்னது மோட்சம்னா? அஞ்சு கிளாஸ்ல அஞ்சு தடவை சொல்லியிருக்கோம். அது என்னது? என்னது இப்படி இப்படி பண்றேன்? ஜிக்ஞாசா நிவர்த்திஹி, வித்யானந்தா பிராப்திஹி, கார்பண்ய நிவர்த்திஹி, ஆகாத நிவர்த்திஹி. அஞ்சாவது சொல்லிடுங்க, தக்ஷதா பிராப்திஹி. அதுல முக்கியமா என்ன ஞாபகம் இருக்கு? வித்யானந்தா பிராப்திஹி. இந்த ஞானத்தினால எது பரமானந்தம், எது பேரானந்தம், இதெல்லாம் சொல்லி இருக்கு. அனுபவம்னு வந்துருத்துனா, எக்ஸ்பீரியன்ஸ்ல சுகம்னு வந்துருத்துனா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும்? சும்மா படுத்துட்டாலே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் போயிடும். படுக்கும்போது சொப்பனத்துல வேற விதமான எக்ஸ்பீரியன்ஸ் வரணும். அங்க சொப்னத்துல பயங்கரமா ஏதாவது வந்துருச்சுன்னா, இங்க திட்டுற மாதிரி அங்கே யாரும் நம்மளுக்கு திட்டிருந்ததுன்னா கோபத்தோட எழுந்துப்போம். இன்ஃபேக்ட் அந்த கோபத்துல எழுந்துக்கும் போது யாராவது நம்ம பக்கத்துல இருந்தா ரெண்டு திட்டுவோம், நீ என்ன டிஸ்டர்ப் பண்ற அப்படின்னு. அப்போ எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்துருச்சுன்னா அது தாத்காலிகம், டெம்பரரி. இங்க சொல்ற கூடியது என்னுடைய எந்த சுகத்தை நான் நாடுகிறேனோ, எந்த சுகத்தை நான் தேடுகிறேனோ, அந்த சுகஸ்வரூபமாக நீயாக தான் இருக்கின்றாய். ஏன்னா நீ அளவற்ற, நித்தியமான, தேச காலத்துக்கு உட்படாத சைத்தன்ய வஸ்து. நீ எல்லாமே உன்னை சார்ந்துதான் இருக்கிறது. உன்னிடத்தில் எந்த பிளவும் கிடையாது. யூ ஆர் த வெரி இன்ஃபைனிட்டி. அதனால ஆனந்த ஸ்வரூபா, அதனால நித்திய சுகா. புரியுதா? அடுத்தது என்னது? 29-30. பந்த முக்ததீதம் பரம் சுகம், விந்த்யதீஹ ஜீவஸ்து தைவிகः, அஹமபேதகம் நிஜபா அஹமபேதகம் நிஜ விபானகம், மஹததி மஹதிதம் தபோ ரமணவாகியம், மஹதிதம் தபோ ரமணவாகியம். அப்போ சிச்சுவேஷன், பீப்புள், திங்ஸ், இது எல்லாத்தினால எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்படுறது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ்னால ஏற்படக்கூடிய சுகம் ரிலேட்டிவ் சுகம். இங்க என்னுடைய நேச்சர், என்னுடைய சொரூபம் எப்படி? அப்சல்யூட் சுகம். அப்சல்யூட் சுகம்னா அன்லிமிட்டெட் மீல்ஸ் மாதிரி. அன்லிமிட்டெட் மீல்ஸ், அன்லிமிட்டடா? ஓ எவ்வளவு வேணா போட்டுக்கலாமா? அந்த தாட் எப்படி இருக்கு பாரு. ஓ அன்லிமிட்டெட், லிமிட்லெஸ், எதற்கும் உட்படாத அப்படிப்பட்ட விஷயமானது அப்சல்யூட் அல்லது ஆத்தியந்திகம். இன்னும் கொஞ்சம் எளிமையா இதை புரிஞ்சுக்கணும்னா, எந்த சிச்சுவேஷனும், எந்த விதமான நிகழ்வும், 10 நிமிஷம் கழிச்சு ஏதாவது நடக்க போறதை வச்சுக்கோங்க, இல்ல நாளைக்கு ஏதாவது நடக்க போறதை வச்சுக்கோங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அந்த ஈவெண்ட் இந்த சுகத்தை எந்த நாளும் எந்த வகையிலும் பாதிக்காது. என்ன நடந்தாலும் சுகமா இருப்போம். அப்ப இந்த இடத்துல சுகம் அப்படின்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி இருக்குது. இந்த சுகத்தை நீங்க எப்படி போட்டுக்கணும்னா ஆனந்தம்னு போட்டுக்கணும். ஆனந்தம்னு போட்டுக்கணும். ஆனந்தம்னா என்ன? லிமிட்லெஸ். புரியுதா? என்னுடைய நேச்சர் என்னது? லிமிட்லெஸ், எதற்கும் உட்படாத ஸ்வரூபம். அதனால என்ன ஆயிடுறது? எனக்கு துக்கம் அப்படின்னு ஒரு விஷயம் கிடையாது, சுக்கமும் கிடையாது. எந்த எக்ஸ்பீரியன்ஸ்னாலையும் எனக்கு சுகமோ துக்கமோ ஏற்படாது. பேசிக்கலி ஐ எம் எவர் ஃப்ரீ. அதற்கு பேரு வித்யானந்தா பிராப்தி.
அதனால இது ஆத்யந்திக சுகம். பூர்ணானந்தா பூர்ணஸ்வரூபா பூர்ணமதா பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவ அவசிஷ்யதே. இருக்கிறது பூரணம், அந்த ஸ்வரூபம் அயம். இதுதான் அப்சல்யூட் சுகம். புரியுறதா? அதனால அப்போ என்ன ஆகிறது? இந்த ஞானத்துக்கு அப்புறம் எனக்கு உடம்பு வலி, எங்க வீட்டுல என்ன யாரும் திட்டமாட்டா, யாரும் என்ன எதுவுமே சொல்ல மாட்டாங்க, நான் பாட்டுக்கு ஓரமா வண்டியில போயிட்டு இருந்தேன், இத்தனை நாள் எவனோ ஒருத்த முன்னாடி ஓவர்டேக் பண்ணி இப்படி கையை காட்டிட்டு போனா, அதெல்லாம் நடக்காது. அப்படிலாம் இல்ல, அதெல்லாம் அப்படியே நடக்கும். ஏன்னா இந்த சரீரம் இருக்கிற மட்டும் பிராரப்தம் கண்டினியூ. நம்ம சுத்தி இருக்கிறதுனால எல்லா விதமான ஈவென்ட்ஸ் நடந்துட்டே இருக்கும். எப்படி வேணா நடக்கும். ஆனா எப்படி இருக்கும் இதெல்லாம்? சொப்னத்தில் எப்படி எல்லா நிகழ்வும் நிகழ்கிறதோ, விழித்த பிறகு சொப்பனத்தில் ஏற்பட்ட விஷயம் எப்படி இருக்கிறது? சொப்பனமா? அல்லது இன்னும் கொஞ்சம் பிராக்டிக்கலா எக்ஸாம்பிள் சொல்லுங்க. இன்னும் பிராக்டிக்கலா சொல்லணும்னா எப்படி? அந்த ஸ்கிரீன் அப்படியே பார்த்துட்டு இருப்போம். வில்லன் அதை பண்ணுவான், ஹீரோ இதை பண்ணுவான், ஹீரோயின் எப்படி பண்ணுவா இல்லையா? எல்லா ஈவெண்ட்டும் நடந்துட்டு இருக்கும். ஸ்கிரீன் எப்படி இருக்கும்? நெருப்பு வரும், பாம்பு போடுவாங்க சினிமால, அலை வரும், எல்லாம் ஸ்லோ ஆயிடும். ஒரு சீன்ல எல்லாம் பத்தி நெறியும், வல்கனோ வரும். என்ன ஆகுது? டிவி ஸ்கிரீன், சினிமா ஸ்கிரீன் என்ன ஆகுறது? ஒன்னும் ஆகாது. ஒன்னியும் ஆகாதுன்னு சொல்லுவான்ல ஆட்டோக்காரன், ஒன்னும் ஆகாது சார், ஒன்னும் ஆகாது. அப்படி இருக்கலாம். ஒண்ணுமே ஆகாது. ஆகிறதுக்கு அங்க இரண்டாம் ஒரு வஸ்து கிடையாது. டிவி ஸ்கிரீனை பொறுத்த மட்டும் எப்படி இருக்கிறது? ஸ்கிரீன் மட்டும்தான் இருக்கிறது. ரெண்டாவது விஷயம் இருக்கா இல்லையா? அப்ப எப்படி நவரத்னத்துல அவ்வளவு பண்ணினாரு. அடிக்கடி சொல்றக்கூடிய எக்ஸாம்பிள். அவர் இருந்தா நம்ம கிளாஸ்க்கு வந்திருப்பாரு ஒரு நாளைக்கு. நிறைய வாட்டி என்ன சொல்றேன், நான் வரேன். யாரு? சிவாஜி 9 ரோல் பண்ணாரு. ஐயோ நான் பிச்சைக்காரனா அப்படின்னு அடுத்த ரோல் 8வது ரோல் பண்ண முடியாது, இல்ல முதல் ரோல் பண்ண முடியாது, மாறிண்டே இருக்கணும் அந்த படத்துல. இப்போ எல்லா ரோலும் நான் பண்ணுவேன், எந்த ரோலும் என்ன பாதிக்காது, எந்த ரோலும் நான் இல்லை. அந்தந்த பிராரப்தத்திற்கு என்ன செய்யணுமோ அதை மட்டும் செஞ்சுட்டு ஃப்ரீயா இருக்கலாம். வேணா இமாலயில போய் உட்காந்துக்கோங்க, மரத்தடியில இல்ல மலைக்கடியில உட்காந்துக்கோங்க, இல்ல இங்க சொசைட்டில எல்லாம் பண்ணுங்க, என்ன வேணா பண்ணலாம். ஆனா என்ன? அஜ்ஞானம் அத்தியாசம் இதெல்லாம் இல்லாமல் சுதந்திரமாக என்னை உணர்ந்து நான் என்னிடத்தில் சந்தோஷமாக இருக்க முடியும். என்னுடைய சந்தோஷத்திற்கு வேற ஒரு விஷயம் தேவையில்லை. என்னை சுத்தி என்ன நிகழ்வு நிகழ்ந்தாலும் துக்கேஷனத்விக்னமனாக சுகேஷு விகதஸ்பிருகா வீதராக பயக்ரோதா ஸ்திததீஹி முனிருச்சதே. வெளி திருஷ்டிக்கு அது சுகமாகவும் துக்கமாகவும் எல்லாருக்கும் தோணலாம். எனக்கு எந்த சுகமும் எந்த துக்கமும் கிடையாது. இதுதான் ஆனந்தம். சுகம் இருக்கும் போது சுகம் போயிடுமோ என்கிற துக்கம், துக்கம் இருக்கும் போது துக்கம் இருக்கின்றதா என்ற துக்கம், சுகம் வராதா என்கிற ஏக்கம், இதெல்லாம் இல்லாம இருக்கும். யோசிச்சு பாருங்க. அதுதான் இந்த ஞானம் கொடுக்கிறது. அதான் அப்சல்யூட் ஆனந்தா, the very nature I am being limitless பிரம்மா, அகம் பிரம்ம அஸ்தி. அதனால என்ன? பரம் சுகம். அதனால ஒரு அட்ஜெக்டிவ் போடுற. சுகம்னா சப்போஸ் எக்ஸ்பீரியன்ஸா கருதிடுவோமோ அப்படின்னு பரம் சுகம். பரம் சுகம் பந்த முக்ததீஹி, பந்த முக்ததீஹி. அப்போ நான் பிரம்மன் ஆத்மான்னு உணர்ந்த பிறகு என்ன ஆகும்? ஒருத்தர் கேட்டா என்ன மோட்சத்துக்கு அப்புறம் என்ன ஆகும்? எப்படி சொல்றது? ஒன்னும் ஆகாதுன்னு எப்படி சொல்றது? அதுதான் உண்மை. ஒன்னும் ஆகாது. மேபி கொஞ்சம் வெக்கப்படுவோம். ஐயோ ஏன்? நான் ஆத்மஸ்வரூபம். எப்பொழுதுமே நான் ஆத்மா பிரம்மஸ்வரூபம். அது தெரியாம இவ்வளோ பிரச்சனை பண்ணிட்டு இருந்தேன், இவ்வளவு கஷ்டம். அது தெரியாம தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் ஏன் இப்படி பண்ணேன்,
இதுதானே நான். அப்ப எனக்கு ஏது பந்தம், எனக்கு ஏது மோட்சம்? ஆத்மாக்கு பிரம்மனுக்கு மோட்சமா, ஆத்மாக்கு பிரம்மனுக்கு பந்தமா? துக்கம் யாருக்கு? ஆத்மாக்கா பிரம்மனுக்கா? இல்ல இந்த ரெண்டு சொல்றேன், என்ன ரெண்டு அப்படி இப்ப கேட்க கூடாது. நீங்க ஆத்மான்னு சொல்றேன், பிரம்மன்னு சொல்றேன். ஐ திங்க் ஆத்மாக்கு மோட்சம் இருக்கு, பிரம்மனுக்கு பந்தம் இருக்கு. இப்படி எல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணி கூடாது. ரெண்டும் ஒரே வார்த்தை. ரெண்டுத்துக்கும் என்ன அர்த்தம்? ஐ ஆம், அகம். அப்போ நான் ஆத்மாவாக தான் எப்பொழுதும் இருக்கின்றேன். தெரியாம இருந்ததை தெரிஞ்சுக்கிறேன். ஜஸ்ட் இந்த மிஸ்கன்செப்ஷன் ரிமூவ் ஆகுது, இக்னரன்ஸ் ரிமூவ் ஆகுது. என்ன புரியும்? எனக்கு பந்தமோ மோட்சமோ எப்பொழுதுமே தேவைப்பட்டதில்லையே, ஆனா இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணினேனே. நான் எப்படிப்பட்டவன்? பந்தத்துக்கும் மோட்சத்திற்கும் அதீதா, பந்த மோக்ஷதீஹி, பந்த மோக்ஷ அதீதா, பந்த முக்தா அதீதா. ஏன்? நான் எப்பொழுதுமே முக்த ஸ்வரூபம். யாரு சொல்றா? ரமண பகவான் சொல்றார். ஏன் அவரு சொல்றார்? வேதம் சொல்றது, இதுதான் பிரமாணம். வேதம் ஏன் சொல்றது? நான் எதுவாக இருக்கின்றேனோ அந்த உண்மையை கண்ணாடியில் காட்டி கொடுக்கிறது. அதுவா சொல்லல. என்னுடைய வெரி நேச்சர் கண்ணாடியில போய் பார்த்தா இந்த உடம்பு எப்படி தெரியறதோ, ஆல்ரெடி நான் எதுவாக இருக்கேனோ அததான் தர்ப்பணமாக காட்டி கொடுக்கிறது. புரியுறதா? பந்த மோக்ஷதீஹி தம் பரம் சுகம். பந்தத்திலிருந்தும் மோட்சத்திலிருந்தும் முக்தியிலிருந்தும் இந்த சர்ச், இது வேணும் அது வேணும், இதுல இருந்தும் விடுபடணும், அதுல இருந்து விடுபடணும், இதை நான் அடையணும், எனக்கு திருப்தி வேணும், அது வேணும், இப்படி வேணும், இதுல இருந்து எல்லாவற்றிலிருந்தும் விடுபட்டவன், சர்வ சம்சார ரஹிதா. அப்புறம் மோக்ஷ பிராப்தி இச்சா ரஹிதா. ஏன் நான் ஆத்மா பிரம்மன் ஆயிடுத்துன்னா எனக்கு ஏது மோக்ஷம், எனக்கு ஏது பந்தம்? புரியுறதா? அகம் நித்திய முக்த ஸ்வரூபா. அப்ப எது சத்தியமோ அது நான், எது சைத்தன்யமோ அது நான். அப்போ இந்த சத்தியமானது ந பந்தோ ந சார்த்தோ ந காமோ ந மோக்ஷः சிதானந்த ரூப சிவோஹம் சிவோஹம். பாடும்போது சிவோஹம் 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 சிவஹா அகம். அப்படியே அது முன்னாடி சொன்ன மாதிரி டியூன் அப்படியே ரிலாக்ஸிங்கா அப்படியே இருந்துட்டு என்னமா அர்த்தம்? ந பந்தஹா ந மோக்ஷஹா ந காமஹா. எனக்கு எந்த புருஷார்த்தமும் கிடையாது. தர்மார்த்த காம மோக்ஷம் யாருக்கு? யாரு இந்த அஜ்ஞானத்தில் பிடிபட்டு இருக்கிறானோ. நான் ஆத்மா பிரம்மன் உணர்ந்த பிறகு பந்தமும் கிடையாது, மோட்சமும் கிடையாது. இப்பவே அதை சொல்லிட்டா என்ன ஆயிடும்? முதலுக்கே மோசமாயிடும். புரியுறதா? அப்ப இது சொல்ற கூடிய நிலை கூட நம்ம கடக்கணும். சொல்லறதுக்கோ கேட்கறதுக்கோ சொல்லுக்கோ இரண்டாம் ஒரு வஸ்து கிடையாதுங்கிற ஞான நிஷ்டைனால மட்டுமே இத சொல்லப்படுறது. புரியுறதா? அப்போ அகம் பந்த மோக்ஷ அதீதா. புரியுறதா? அப்போ பந்த மோக்ஷம்னு எது என்ன சொல்றது? வெறும் வியாவகாரிக பிளேன்ல சொல்றது. நான் கஷ்டப்படுறேனே, நான் எனக்கு பர்மனண்டா எல்லாத்துமே ஃப்ரீ வேணும், ஃப்ரீடம் வேணும் அப்படின்னு கேட்கறதுனால நீ பந்தத்துல இருக்க. நீ எது ஃப்ரீடம்னு கேட்கறியோ அதுதான் மோட்சம் அப்படிலாம் சொல்லி டீச்சிங் ஆரம்பிக்கிறது, டெலிபரேட்டா வேதம் பண்றது. அதுக்கப்புறம் என்ன புரிஞ்சுதா உனக்கு? இப்போ புரிஞ்சுதா உன்னுடைய நேச்சர் எப்படி? உனக்கு பந்தமும் கிடையாது, மோட்சமும் கிடையாது. அந்த எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேனா? செயின் தொலைஞ்சு போன எக்ஸாம்பிள் ஞாபகம் இருக்கா? சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இப்ப குரு ஆத்துக்கு வரார், எல்லா விதமான சேவையை பண்றான். சேவை பண்ணிட்டு என்ன ஆறுது? குருவை நல்லபடியா அமுச்சு வைக்கிறான். எல்லாம் போயிட்டு குருவை கொண்டு விட்டுட்டு வந்துட்டு பார்த்தா இப்படி பாக்குறான், செயின் இல்ல. இவ்வளவு பண்ணின வேலையில அந்த செயின் என்ன ஆயிடுது? இப்படி பின்னாடி பக்கமா எங்கயோ சுத்திண்டு இப்படி கழுத்தோட இருக்கிறது. இப்படி பார்த்தா தெரியல, செயினை காணுமே, செயினை காணுமே. ஐயோ, ஒருவேளை குருவுடைய கார்ல விழுந்துருத்தா, அவருடைய பாதத்துல எங்கேயாவது ஒட்டின்னு இருக்கா, அவர் ட்ரெஸ்ஸ தொங்கின்னு இருக்கா. சாச்சா, குருவில் எடுத்துன்னு போக மாட்டார். அவர் கூட வந்தவா யாராவது எடுத்துன்னு போயிருப்பாளா? ஆனா என் செயின் எப்படி கழுத்துல இருந்து அடிச்சிருப்பான், வெட்டி எடுத்திருப்பாளா? இவ்வளோ கஷ்டம், இவ்வளோ பா 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 பா.
தவிக்கிறான், தேடுறான், ராத்திரி ஃபுல்லா தேடுறான், எல்லா இடத்துலயும் சுத்துறான். நம்ம எல்லாருக்கும் போன் பண்ணுவோம். இன்ஃபேக்ட் பாம்பேல இருக்கிறவா, தெரியுமா என் செயின் தொலைஞ்சு போச்சு, அங்க ஏதாவது கிடைச்சதுன்னா சொல்லு, அப்படி கூட சொல்லிடுவோம். இப்பதான் தொலைஞ்சிருக்கு, அதுக்குள்ள எப்படிமா பாம்பே போகும் அது, அப்படி சொல்லிடுவோம் நம்ம எமோஷன்ல. அவ எப்படியாவது எனக்கு அந்த செயின் கிடைச்சிடணும், அவ்வளவு தவி 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 தவின்னு தவிக்கிறான். காத்தால இருந்து குரு கிட்ட போறான். நீங்க வந்துட்டு போனேன், ரொம்ப சந்தோஷம், நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் ராத்திரி முழுக்க. என்னப்பா ஆச்சு? முடிய செயின் தொலைச்சுட்டேன், தொலைஞ்சு போயிடுது. அது எனக்கு என்னன்னா, நீங்க வந்த நேரத்துல எதுவும் ஆயிடுதா, எனக்கு ஒரே இதுவாயிடுது. அவரு திட்டாம திட்டுவார், மண்டு. ஏன்னா அவருக்கு தெரியறது செயின் நீங்க சுத்தின்னு இருக்கு, நீங்க தான் ஏதாவது பண்ணணும் ப்ளீஸ். சரி, நல்லா நல்ல கைய கூப்பிண்டு நமஸ்காரம் பண்ணிட்டு நல்ல சாஷ்டாங்கமா எனக்கு நமஸ்காரம் பண்ண, உடனே கிடைக்கும் பார். அப்படியே நமஸ்காரம் பண்ணி இப்படி எழுந்துக்கிறான். அப்படி குனிஞ்சு எழுந்ததுல அப்படி செயின் மறந்தீங்க. குருவே, உங்களோட இதனால செயின் கழுத்துல திரும்பி வந்துருது அப்படி சொன்னா அவன் எப்பேற்பட்ட மூடன். செயின் தொலைஞ்சுதா? செயினை தேடி இருக்கணுமா? அப்ப செயின் தேடாம கிடைச்சிருக்குமா? இந்த கேள்விக்கெல்லாம் எப்படி பதில் சொல்றது? செயின் தொலைஞ்சு போல, ஆனா செயினை தேடி இருக்கணும். செயின் தொலைஞ்சு போலன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தேடி இருக்கணும். எனக்கு மோட்சம் வேண்டாம் என்று அறிவை அடைவது மோட்சம். எனக்கு எந்த விதமான மோட்சம் பந்தம் இல்லைங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு பேரு மோட்சம். ஏன் புரியுதா? நான் அப்படின்னு நான் எதுவாக இருக்கேனோ அது தெரிஞ்சுக்கிறது தான், பெண்டிங் அண்டர்ஸ்டாண்டிங் தான் முக்கியம். இந்த அறிவு ஏற்படணும், அது ஒன்றும் ஏற்படவில்லை. ஏற்பட்டு விட்டால் இந்த அறிவு எனக்கு தேவையில்லை என்று புரியும். உங்களால எக்ஸாம்பிளையும் இதையும் ரிலேட் பண்ண முடியறதா? ஆக்சுவலி செயின் தொலையவே இல்லை, ஆனா தேடி இருக்கலைன்னா அந்த தேடுதலுடைய ஒரு ஃபைனல் ஸ்டெப்பா குரு கிட்ட போய் குருவே அப்படின்னு பண்ணிருக்கேன்னா, இந்த எக்ஸாம்பிளை பொறுத்த மட்டும் செயின் கிடைக்கலையேங்கிற தவிப்புல இருந்திருப்பான் கடைசி மட்டும். ஆனா குரு கிட்ட போன உடனே செயின் கிடைச்சிருத்தோ சொல்றோம். செயின் எங்க தொலைஞ்சது கிடைக்கிறதுக்கு? அது ஆல்ரெடி இருந்தது, இருந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தேடுதல் கம்ப்ளீட் ஆகுது. அதே போல எனக்கு அதுல சந்தோஷமா, இதுல நிம்மதியா, இதுல திருப்தியா, இதனால இதெல்லாம் நிவர்த்தி ஆயிடுமா, இதனால என் கஷ்டம் போகுமா அப்படின்னு வெளியில தேடி தேடி ஜென்மா ஜென்மாவை வந்துட்டு ஃபைனலா இந்த ஸ்கந்தா ஹால்குள்ள கிளாஸ் கேட்க வந்துட்டோம். இந்த கிளாஸ் கேட்கறதுனால என்ன தெரியறது? இத கேட்டு புரிஞ்சுண்டா நான் தேடுறதுக்கோ அடையறதுக்கோ தெரிஞ்சுக்கிறதுக்கோ எதுவும் இல்லை. ஏன்? அந்த நிர்குண பரபிரம்மஸ்வரூபம் நான். அப்படி ஜீவஹா விந்ததி, விந்ததி அப்படின்னா இந்த ஜீவனானவன் தெரிஞ்சுக்கிறான், நான் பந்த முக்தத்திலேருந்து விடுபட்ட ஆத்மஸ்வரூபம் பிரம்மஸ்வரூபம். விந்தத்தினா தெரிஞ்சுக்கிறது. எங்க தெரிஞ்சுக்கிறான்? ஏன்னா மோட்சம்னா என்ன? போஸ்டர் அடிச்சு ஒட்டுவோம், பார்த்திருக்கேல? கொஞ்சம் நீங்க கவனிச்சு பார்க்கணும். சில ஏரியாலாம் போய் பார்த்தா போஸ்டர் அடிச்சு ஒட்டிருப்பார், இவர் மோட்ச பதவி அடைந்தார். அடாடாடா, கிளாஸே அட்டன் பண்ணாம மோட்சத்தை அடைஞ்சிட்டான்டா. நம்ம தான் கிளாஸுக்கு போய் பண்ணிட்டு இருக்கோம். இது என்ன பண்ணாரு அவர்கிட்ட போய் கேட்கலாம்னா அவர் கிடையாது. இப்போ அவங்க வீட்டுல போய் கேட்டோம்னா திட்டுவா. கொஞ்சம் நம்ம போகும்போது கொஞ்சம் ஒளிஞ்சு கேளுங்க, திட்டுவான். நல்ல வேலை போய் தொலைஞ்சது, அது உன்னால தொல்லை தாங்க முடியல. இப்ப என்ன மோட்சம் அது? இப்ப செத்து போனதுக்கு அப்புறம் தான் மோட்சம் போல இருக்கு அப்படின்னு குழந்தையில இருந்து நம்ம பார்த்து பார்த்து ஒரு இது தெரிஞ்சுட்டு இருக்கோம். அதுக்குதான் இங்க ஒளிஞ்சிட்டு இருக்க ஒரு வார்த்தை இஹ. இஹ இஹன்னா என்ன? இங்கேயே, இப்போவே, இந்த ஸ்கந்தா ஹால்ல, இங்க சப்போஸ் மிஸ் பண்ணிட்டேன்னா ரத்னகிரீஸ்வரர்ல எங்கேயோ இடத்துல, இங்கேயே இப்போவே, இல்ல இந்த வீட்டுல கிளாஸ் கேட்கும் போது கூட இருக்கலாம். இந்த லைஃப்ல இங்கேயே இப்போவே மோட்சம். எதனால? அறிவுனால. ஞானாத் ஏவ மோட்சம். எப்படிப்பட்ட அறிவு? இத்தனை நேரம் சொன்னமே இந்த செயின் எக்ஸாம்பிள், அப்படிப்பட்ட அறிவு.
ஆத்மா படிச்சுட்டேனா, பிரம்மனை படிச்சுட்டேனா, எல்லா உபனிஷத்து படிச்சுட்டேன்னா அந்த அறிவு இல்ல. அபரோக்ஷ ஞானேன எந்த பிரம்மன் எந்த ஆத்ம லட்சணத்தை படிக்கிறோமோ அது not different from me, the very I am, என்னுடைய ஸ்வரூபம், என்னுடைய நேச்சர். நான் அப்படிங்கிற சொல்லுக்கு இந்த அர்த்தம் மட்டும் நமக்கு தெரிய வருது, புரிய வருது. தெரியறதா? அப்படிப்பட்ட விஷயமானது என்ன? இந்த ஜீவஹா விந்ததி இஹ. இஹ அப்படின்னா இங்கேயே, இப்போவே. ஐயே மெத சுலபம், ஐயே மெத சுலபம். உபநிஷத் சொல்றது, ராஜா வந்து காலை தூக்கி குதிரையில ஏறி காலை தூக்கி இந்த பக்கம் போடுவான். எவ்வளவு செகண்ட் ஆகும்? மொத்தமா ஏறதுக்கே 1 செகண்ட் தான் ஆகும். நமக்கு முன்னாடி இங்க பீச்சுக்குள்ள போனேன்னா குதிரை நிப்பான். சார் புடிங்க சார், புடிங்க சார், நான் ஏறணும் சார். குதிரை அங்க இருக்கும், நமக்கு அம்மா. அந்த காலத்து சத்யராஜா எப்படி அப்படி ஒரு ஸ்டெப் வச்சு அப்படி எது குடிச்சாருன்னா 1 செகண்ட்ல குதிரை மேல அப்படி உட்காந்துருப்பான். அப்படி ஏறினீங்கன்னா குதிரை உங்களை தூக்கி போடாது. ஆமா, அப்படியே குதிரை அப்படியே அது கீழே உட்காந்துட்டு யானை மாதிரி குதிரை உட்காந்துட்டு அது மேல ஏறி உட்காந்துட்டு ஏந்துக்கும் அப்படின்னா ஒரு தட்டு தட்டி விட்டுரும். நீ எல்லாம் லாய்க்கேலடா குதிரை மேல உட்காரத்துக்கு. அப்ப எவ்வளவு செகண்ட் ஆகும் இந்த காலை தூக்கி அந்த காலை போடுறதுக்கு? அவ்வளவு க்ஷணம் தானா ஞானம். ஆனா அது நமக்கு ஏற்படுறதுக்கு தத்துவமசின்னு சொன்னா ஓ வரேன் அவ்வளவுதான். ஆனா அந்த அண்டர்ஸ்டாண்டிங், சரியான லட்சியார்த்தம், இன்ஸ்டன்டேனியஸா வந்து நமக்கு புரியறதுக்கு என்ன வேணும்? அதுக்குதான் மிச்சம் எல்லாம் வேணும். தெய்வீகா அப்படிங்கிற. தெய்வீகான்னா என்ன? தெய்வீகா அப்படின்னா எல்லா விதமான குவாலிபிகேஷன். கீதையோடைய சம்பந்தப்படுத்தினோம்னா தெய்வீ சம்பத்து. தெய்வீ சம்பத் என்னெல்லாம் குவாலிட்டிஸ், வேல்யூஸ் வேணுமோ, நற்பண்புகள் வேணுமோ, தர்ம அனுஷ்டானம் இருக்கணுமோ, சாதன சதுஷ்டயம், விவேக வைராகிய மறந்து போச்சு எனக்கு, நீங்க தான் சொல்லணும். ஷட்க சம்பத்தி முமோக்ஷத்துவம், இது எல்லாம் இருந்தது தெய்வீகா. அப்படிப்பட்ட விஷயம் தெய்வீ சம்பத்து. இது இருந்துருத்துன்னா அவ்வளவுதான். மோட்சம் என்னது? தட்ஸ் ஆல். ஏன்னா ஒரு 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 உபதேசம், ஒரு சொல்லு குரு இடத்திலிருந்து வரணும், அதற்கு நான் ரெடியா இருக்கணும். கேட்ட உடனே ஓ தட்ஸ் ஆல். புரியுறதா? அத தெய்வீகா அப்படின்னு போடுறார். யாரு? ரமண மகரிஷி. சாதன சதுஷ்டய சம்பத்தி, எல்லா விதமான விஷயம் குவாலிபிகேஷன் இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த ஞான யோகத்தில் சிரவண மனனம், இந்த விசாரம் ஒரு செயல்படுத்திருக்கணும். இதெல்லாம் இல்லாமல் கஷ்டம். புரியுறதா? கர்மயோக, உபாசனா யோக, ஞான யோகம். புரியுறதா? இந்த மூணும் எது பாகவதத்துல படிச்சோமோ, எது பாகவத லட்சணம்னு படிச்சோமோ, எது சாதனா பஞ்சகத்துல எல்லா விதமான சாதனையை படித்தோமோ, அதே போல இங்க என்ன பண்றோம்? அதே விஷயத்த தெய்வீகா. கீதையில எப்படி தெய்வீ சம்பத்துன்னு படிக்கிறோமோ அதே விஷயம் இங்க தெய்வீகா. கடைசி என்னது? அகமபேதகம் இதம் மகத் தபஹா. அப்போ சொன்ன மாதிரி ஹையஸ்ட் பக்தி அல்லது ஹையஸ்ட் தவம் எது வாழ்க்கையில்? ஹையஸ்ட் தவம் எது? இகம் மகத் தபஹா. மகத் அப்படின்னா ஹையஸ்ட், கிரேட்டஸ்ட், எப்படி வேணா வச்சுக்கலாம். கிரேட்டஸ்ட் சித்தி எது? பெரிய சித்தி இருக்கு அவருக்கு. விவேக சூடாமணி சொல்றது பிரம்ம ஜெயதீஹி உத்தமோத்தமஹா அப்படிங்கிறது. கரெக்டா? அப்போ இதம் மகத்து தபஹா, கிரேட்டஸ்ட் அக்கம்ப்ளிஷ்மெண்ட் என்னது? ஜீவாத்ம பரமாத்ம ஐக்கிய ஞானேன. இந்த ஆத்ம தர்சனம் தான் ஹையஸ்ட். இந்த சத்தர்சனத்திலே நம்ம படிக்கும் போது பார்ப்போம். புரியுறதா? அப்போ இந்த ஞானமானது என்ன கொடுக்கிறது? நிஜ விபானகம். நிஜம் எது? நிஜம் அப்படின்னா எது சத்தியமோ, சத்தியம்னா எது சத்தோ, எது திரிகாலதீதமோ, எது என்னுடைய ஸ்வரூபமோ, அதை காட்டி கொடுக்கின்ற விபானகம்னா தட் விச் இஸ் ரிவீல்டு. என்னுடைய ஸ்வரூபம் என்ன ஆகிறது? நான் இது அதுன்னு நினைத்து கொண்டிருக்கிறேன். படிக்கிறதுனால ஓ நான் இது அப்படின்னு என்னால ரீகாக்னிஷன் ஏற்படுறது. புதுசா ஒண்ணும் கிடைக்கல.
ரீகாக்னிஷன். நான் எதுவாக இருக்கின்றேனோ அதுதான் தெரிஞ்சுக்கிறேன். நிஜ விபானகம். அதனால என்ன ஆகுது? அகம் அபேதகம். இந்த அகங்காரம், நான் ஐ எம் த சோ அண்ட் சோ, ஐ எம் த சோ அண்ட் சோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா, அந்த அகங்காரமானது அத்தியாசம், மிஸ்டேக் நாலேஜ், மிஸ்கன்செப்ஷன், தவறான கருத்து. அகம் அபேதகம், அந்த தவறான கருத்து நீங்குகிறது. அஜ்ஞான நாசஹ அத்தியாச நாசஹ. இக்னரன்ஸ் நீங்கிறதுனால மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், மிஸ்கன்செப்ஷன், மிஸ்கன்க்ளூஷன் ரிமூவ் ஆகிறது. அகம் அபேதகம், அகங்கார நாசகம், ஆத்ம பிரகாசகம், நான் அந்த ஆத்மா. இப்படி ரமண வாகியம். இதோடைய ஒரு அர்த்தம் என்னது? ரமண வாகியம். ஸ்ரீ பகவான் ரமண மகரிஷி இப்படி நமக்கு உபதேச சாரத்தை கொடுக்கிறார். வாகியம்னா டீச்சிங், ரமணஹான ஒரு அர்த்தம் இங்க என்ன சொல்றது? நம்மளுடைய ரமண மகரிஷிய சொல்றது. இன்னொரு அர்த்தம் என்னது இதற்கு அப்படின்னா, ரமண அப்படின்னா என்ன அர்த்தம்? ரம் அப்படிங்கிற சொல்லேருந்து வருது. நீங்க நினைக்கிற ரம் இல்ல, இது சம்ஸ்கிருத ரம். ஆனா அர்த்தம் என்ன பண்றது? ரம் அப்படின்னா என்ன அர்த்தம்? எது ஆனந்தமோ, ரமதி இது ராமஹா, ரம் இது ரமதேஹே, ஆனந்தத்தில் எப்பொழுதுமே இருக்கக்கூடியவன் ரம், ரமஹா, ரமதி. அப்புறம் என்னது? ரமயிதி. ரமயதி அப்படின்னு என்ன அர்த்தம்? ரமயத்தினா அதனால் எல்லாவற்றையும் ஆனந்த செய்யக்கூடிய, ஆனந்தம் தரக்கூடிய. புரியுறதா? அது மாதிரி அப்போ ரமதே அப்படின்னா ஆனந்தத்தில் இருக்கக்கூடியவன், அப்புறம் ஆனந்தத்தை அழிக்கக்கூடியதாக ரமயதி. அப்போ ரமதே ரமயதி இது ரமணஹா, ரமணா. அப்போ இந்த டீச்சிங் என்னது? இந்த டீச்சிங் எந்த பரமானந்தம், எந்த பூரணானந்தத்தை சொல்றோமோ அந்த விஷயத்தை கொடுக்கிறது. புரியுறதா? அதனால என்ன? அகமபேதகம் நிஜ விபானகம் மகதிதம் தபோ ரமணவாகியம். அப்படிப்பட்ட ஞானத்தை என்னது? ஒண்ணு இத ரமண மகர்ஷியுடைய வாக்காக, டீச்சிங்காக எடுத்துக்கலாம். ஏன் ரமண மகர்ஷியுடைய வாக்கு? அவரா சொல்றாரா? அவர் சொல்றக்கூடியது என்னது? சர்வ வேத வேதாந்த சாரம். சொந்த கருத்தை யாருமே சொல்லல. யாராவது சொந்த கருத்தை சொன்னான்னா அவளை ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு வந்துட்டே இருக்கணும். ஏன்னா இது பரம்பரையா பிரமாண விஷயம். என்னுடைய கருத்து இது மைக் இல்ல. இப்ப நான் 1 hour இது மைக் இல்ல அப்படின்னு லாஜிக் கொடுத்து பேசினா என்ன பண்ணுவேன்? இல்லைங்க, ஓடி விடுவேன். புரியுறதா? இது வேதாந்த விஷயம், அதேதான் சொல்லப்படுறது, அவருடைய சொந்த கருத்து இல்லை. புரியுறதா? அப்போ கண்டெய்ன்ஸ் வேத சாரம், அததான் உபதேச சாரம்னு ஆரம்பிச்சோம். இத அப்படி இந்த பரமானந்த ஸ்வரூபம் எது சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம அப்படின்னு உபனிஷத் சொல்றதோ, எது சச்சிதானந்த ஸ்வரூபா அப்படின்னு உபனிஷத் சொல்றதோ, எது பிரஜானம் பிரம்ம அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிற தத்துவமசி மகா வாக்கிய டீச்சிங்னால இந்த அறிவு ஏற்படுறதோ, அந்த விஷயத்தை கூறும் வண்ணமாக அமைந்திருக்கிற இந்த உபதேச சாரம். அப்படி இந்த ரமண வாக்கியம் அல்லது வேத வாக்கியம் இதுதான் நம்மளுடைய டீச்சிங். அதனால என்ன பண்றோம்? இப்போ ஆரம்பத்துல இருந்து ஒரு வாட்டி நம்ம இந்த நம்மளுடைய பகவான் ரமண மகரிஷிக்கும் இந்த பரம்பராக்கும் என்ன குருவுக்கும் எல்லாருக்கும் இது நமஸ்காரம் சொல்ற மாதிரி இந்த ஒரு வாட்டி இதை ஃபுல்லா படிச்சுட்டோம்னா நமக்கு இது சமர்ப்பணம் ஆயிடும். கர்த்ருராஜ்ஞயா ப்ராப்யதே பலம் கர்ம கிம் பரம் கர்ம தஜ்ஜடம் கிருதி மகோததௌ பதன காரணம் பலமசாஸ்வதம் கதி நிரோதகம் ஈஸ்வரார்ப்பிதம் நேச்சயா கிருதம்
चित्तशोधकं मुक्तिसाधकं कायवाङ्मनः कार्यमुत्तमम् पूजनं जपश्चिन्तनं क्रमा जगत ईषधी युक्तसेवनम् अष्टमूर्तिभृदेवपूजनम् उत्तमस्तवादुच्चमन्दतः चित्तजं जप ध्यानमुत्तमम् आज्यधारया स्रोतसा समम् सरलचिन्तनं विरलतः परम् भेदभावनात् सोऽहमित्यसौ भावनाभिदा पावनीमता भावशून्य सद्भावसुस्थितिः भावना बलात् भक्तिरुत्तमा स्थले मन स्वस्थता क्रिया भक्ति योग बोधाश्च निश्चितम् वायुरोधना लीयते मनः झालपक्षिवत् रोदसाधनम् चित्तवायवात् चित्क्रियायुताः शाखयोद्वयी शक्तिमूलका लय विनाशिने उभयरोधने लयगतं पुनर्भवति नो मृतम् प्राणबन्धनालीनमानसम् एकचिन्तना नाशमेत्यदः नष्टमानसो कृष्टयोगिनः कृत्यमस्ति किं स्वस्तिमस्ति किं स्वस्तितिं यतः दृश्यवारितं चित्तमात्मनः चित्वदर्शनं तत्वदर्शनं मानसं तु किं मार्गणे कृते नैव मानसं मार्ग आर्जवात् प्रत्ययस्वयं वृत्तिमाश्रिताः प्रत्ययस्त्वहं वृत्तयो मनो विद्यहं मनः अहमयं कृतो भवति चिन्वतः अयि पतत्यहं निज विचारणम् अहमिनाशभाजहमहं तया स्फुरति हि स्वयं परमपूर्णसत्
इहमहं पदाभिक्यमन्वहम् अहमिलीनकेऽप्यलयसत्थया विग्रहेन्द्रिय प्राणधीतमः नाहमेकसत्तज्जडं ह्यसत् सत्त्वभासिका चित्त्ववेतरा चित्त्ववेतरा सत्तया हि चेत् चित्तयाहम् ईश जीवयो वेषधीभिदा सत्वभावतो वस्तु केवलम् वेषहानत स्वात्मदर्शनम् ईशदर्शनं स्वात्मरूपतः आत्मसंस्थिते स्वात्मदर्शनम् आत्मनिर्द्वयात्मनिष्ठता ज्ञानवर्जिता ज्ञानहीनचित् ज्ञानमस्ति किं ज्ञानमुत्तरम् ज्ञानमस्ति किं ज्ञातुमन्तरम् किं स्वरूपमेत्यात्मदर्शने अव्यया भवा पूर्णचित् सुखम् बन्धमुक्तया बन्धमुक्त्यतीतं परं सुखम् बन्धमुक्त्यति विन्द्यतीह जीवस्तुदैविकः अहमपेतकं निजविभानकम् महदिदं तपो रमणवागियम् महदिदं तपो रमणवागियम् ओम पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। हरिः ओम श्री गुरुभ्यो नमः। हरिः ओम।